அமெரிக்காவிற்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த நிலைமை? இன்று உலகமே அமெரிக்காவை பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரே வாரத்தில் ஏற்பட்டுள்ளது. ஒரு அழகான நாடு இன்று அலங்கோலமாக மாறியுள்ளது. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. உலகத்துக்கே உதவி செய்து கொண்டிருந்த நாடு இன்றைக்கு உலக நாடுகளிலிருந்து உதவியை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தா ஐஸ் மலை, கடும் பனிப்பொழிவால் வெறும் ஐஸாக இருக்கிறது. ஊர் ஃபுல்லாக பனிப்பொழிவு, ஐஸினால் தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மறுபுறம் பார்த்தால் இன்று கடும் நெருப்பால் ஊரே பற்றி எரிகிறது. அத்துடன் பெரும் காற்றடித்து அந்த நெருப்பை பல இடங்களுக்கு பரவச் செய்கிறது. இதை அணைக்க முடியாமல் அமெரிக்காவை திணறுகிறது. இதுவரை நாம் கேள்விப்பட்டதெல்லாம் இதுபோல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுவது ஏழை மக்களாகியவர்கள்தான். ஆனால் இன்று முதல் முறையாக உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் வாழும் இடமான ஹாலிவுட் ஹில்ஸ் என்று சொல்லப்படும் இந்த மலைப்பிரதேசத்தில் வாழ்ந்த உயர் பணக்காரர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இவர்களெல்லாம் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வீடுகள், பங்களாக்கள் இன்று எரிந்து நாசமாக போய்விட்டது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாக்கள், சொகுசு கார்கள் என பல ஆயிரம் வீடுகளும் கார்களும் எரிந்து நாசமாக போய் சின்னபின்னமாக இருக்கிறது. இவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று இவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அதை அந்த இறைவனே அறிவான். அதை நாம் பிறகு பார்ப்போம். ஆனால் இன்று ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தை அணைப்பதற்கு அந்த நாட்டில் உள்ள தீயணைப்பு நிறுவனங்கள், மனிதர்கள் அனைவரும் கடுமையாக போராடியும் இந்த தீயை இதுவரை 20-25% கூட அணைக்க முடியாமலும் கட்டுப்படுத்த முடியாமலும் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அணைக்க முடியாமல் தீ பரவுவதற்கு என்ன காரணம் என்றால் இது இறைவனின் கோப பார்வையாக கூட இருக்கலாம். நாமெல்லாம் முன்னொரு காலத்தில் கேள்விப்பட்டிருக்கும். அதாவது ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி மூலயமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சில ஊர்கள் இருந்துள்ளது, சில சிவிலைசேஷன்கள் இருந்துள்ளது. அவையெல்லாம் இன்று தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீரினாலும் நெருப்பினாலும் காற்று, மழை, புயல், வெள்ளத்தினால் இப்படி ஊரையே பிரட்டி போட்டு அங்கு வாழ்ந்த மக்களுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்து கொண்டும் இருக்கின்றோம். இப்படி அழிக்கப்பட்டுள்ளதை வரலாறுகளிலும் மத சமய நூல்களிலும் நாம் கண்டுள்ளோம், கேட்டுள்ளோம், படித்துள்ளோம். அந்த வகையில் குரானின் வழியில் பார்க்கும்போது, இஸ்லாத்தின் வழியின்படி பார்க்கும்போது இறைவன் என்ன குறிப்பிடுகிறான் என்றால், ஒரு அநியாயமாக ஒரு சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பான். இறைவன் எச்சரிக்கை கொடுத்தும் அதை அந்த மக்கள் எடுத்துக்கொள்ளாமல், காதில் வாங்கி கொள்ளாமல் அவர்கள் தான் இச்சை போல வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த சமுதாயத்தை, அந்த ஊரை, அந்த மக்களை அழிக்க நாடிவிட்டால் அவன் பிறகு ஒரு நாள் குறிப்பிட்டு அதை அழித்து விடுவான். அப்படி எத்தனையோ சமுதாயத்தை நாம் அழித்துள்ளோம், தடம் தெரியாமல் புரட்டி போட்டுள்ளோம் என்று இறைவன் குறிப்பிட்டுள்ளான். அதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதற்கு முன் கேள்விப்படும் போது இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று நினைக்க தோன்றும். ஆனால் இன்று சமீப காலமாக இறைவனின் கோபத்தினால் ஏற்படும் அழிவுகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு நீரினால் அழிப்பது எப்படி என்று சுனாமி மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு சுனாமி பேரலைகள் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களையும் எவ்வளவோ உயிர் சேதங்களை ஏற்படுத்தி, எவ்வளவு உடைமைகளை சேதப்படுத்தி அழித்தது. எவ்வளவு ஊருக்குள் நீர் புகும் என்பதையும் பார்த்தோம். அது இல்லாமல் வரலாறு காணாத மழை பெய்து ஒரு நகரமே தண்ணீர் மிதக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். அதுபோல சிறுக சிறுக நெருப்பு தீயினால் ஏற்படுவதை பார்த்தோம். ஆனால் இன்று உலக வரலாற்றில் இதுவரை கண்டிராத, கேள்விப்பட்டிராத அளவிற்கு தீ பற்றி எரிந்து இன்று அமெரிக்கா என்ற ஒரு நாட்டில் பல பகுதிகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அழித்து கொண்டிருக்கிறான் இறைவன் என்பதை இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது கொஞ்ச நஞ்ச அழிவை ஏற்படுத்தவில்லை. பல மில்லியன் கணக்கான லட்சம் கோடிகள் வந்து அழிஞ்சிருக்கிறது, எரிந்திருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளும் பல கோடிகளுக்கு செல்லும்.
அந்த அளவிற்கான நஷ்டங்கள் ஏற்படுத்தியுள்ளது. அப்படி எரிந்து கொண்டிருக்கும் வீடுகளையும் கார்களையும் தோட்டங்களையும் துறவங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த போட்டோவின் வழியாக. இப்படி இந்த ஊரை இந்த இடத்தை இறைவன் அளிப்பதற்கான காரணம் இவர்கள் தொடர்ந்து அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்ததுதான் இதற்கான காரணமாகவும் இருக்கலாம். உதாரணத்திற்கு அமெரிக்கா பல நாடுகளுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் பல நாடுகளிலிருந்து கொள்ளையடித்து அந்த பணத்தை வைத்து கொண்டு அதன் மூலமாக சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல நாடுகளின் அந்த நாட்டு வளத்தை கொள்ளையடித்து அந்த நாட்டு மக்களை நிர்மூலமாக்கி நாசப்படுத்தியதின் விளைவும் அந்த நாட்டு மக்களின் சாபமும் கூட இருக்கலாம். அதனால் இறைவனின் கோபம் கூட ஏற்பட்டு இருக்கலாம். அதற்காக இறைவன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நல்ல ஒரு மழையை பிழியச் செய்து அங்கு நல்ல புற்பூண்டுகள் மரம் செடி கொடிகள் அடர்ந்து வளரச் செய்துள்ளான். அதற்கு பிறகு கடந்த 2024 சென்ற வருடம் மழைப்பொழிவே இல்லாமல் வறட்சியடைய செய்து அங்கு உள்ள மரம் செடியெல்லாம் காய செய்துள்ளான். போதிய தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கிடந்த நேரத்தில் காட்டுத்தீ பரவியதால் அது கட்டுக்கடங்காமல் மடமடவென்று எரிந்து எல்லா இடமும் பரவுகின்ற அளவிற்கு அவனுடைய ஏற்பாடை நடத்தியுள்ளதாக காணத் தோன்றுகிறது. ஏனென்றால் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு நன்கு மழை பெய்து புல்வெளிகளெல்லாம் செழித்து வளர வைத்து பிறகு 2024 மழை பொழிவே இல்லாமல் காய வைத்துள்ளான். பிறகு இந்த 2025 ஆரம்பித்து இன்று இப்படி நடக்கிறது என்றால் இதற்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. அதை நாம் மக்கள்தான் உணர வேண்டும். இந்த அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள கட்டுக்கடங்காத தீ விபத்து இறைவன் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை அமைத்துள்ளான் என்பதை உலக மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அமெரிக்கா உணர வேண்டும். மேலும் அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால் சில நாடுகளில் நேரடியாகவும் சில நாடுகளில் மறைமுகமாகவும் இந்த அநியாயக்காரர்களுக்கு இந்த அமெரிக்கா நாடு உதவி செய்து கொண்டிருப்பது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு காரணம் இந்த இஸ்ரேலிய நாட்டிற்கு உதவி செய்வது கூட இருக்கலாம். பாலஸ்தீனில் அப்பாவி பொதுமக்களை பல ஆயிரம் மக்களை கொன்று குவித்ததின் அந்த மக்களின் சாபம் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். எது எப்படியோ இன்று இறைவனின் கோப பார்வை அந்த மக்கள் மீது விழுந்துள்ளது. அதனாலேயே இதுவரை உலகம் கண்டிராத அளவிற்கு ஒரு மோசமான தீ விபத்தை அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகின் பெரிய வல்லரசான அமெரிக்காவால் அதை அணைக்க முடியாமல் தவிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நாளை முதல் இன்னும் பலத்த காற்று வீசப்போகிறது என்று வானிலை அறிக்கைகள் கூறியுள்ளது. அதனால் அவர்கள் இன்னும் மேலும் தீ பரவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்றால் அது கேள்விக்குறியே. இந்த வீடியோவில் இந்த போட்டோவில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்தில் நிற்கப்பட்டுள்ள ஒரு சைடு கார் வரை அப்படியே எரிந்து அழிந்துள்ளது. மறுபுறம் அப்படியே நன்றாக இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஹாலிவுட் திரைப்படத்தில் கூட இப்படி ஒரு கோரமான காட்சிகளை அமைக்க முடியாத அளவிற்கு இந்த காட்சிகள் உள்ளது. இதை பார்க்கும்போது நமது ஊர்களில் ஏற்படும் தீ விபத்துகளை காணும்போது அதில் எவ்வளவு மனப்பதைப்பதைப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு உயிர் சேதங்கள் அல்லது பொருள் சேதங்கள் நஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று நாம் கணக்கிட்டு அதனை வருத்தப்படுகின்றோம். ஆனால் அதை விட பல 100 மடங்கு சேதாரங்களை ஏற்படுத்தி அத்தனை சொகுசு வீடுகள் பங்களாக்கள் கார்கள் தோட்டம் துறவுகள் அத்தனையுமே எரிந்து நாசமாகி இன்று ஒரு மயான காட்சியாக காட்சியளிக்கிறது. இதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ள வீடியோக்கள் ஃபோட்டோக்களாகும். ஆனால் இதுபோல் இன்னும் ஏராளமான இடங்கள் உள்ளது. அதையெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோகளில் முடிந்தவரை என்னால் பதிவிட முடிவதை பதிவிடுகின்றேன். மேலும் இந்த தீ விபத்தில் உயிர் சேதங்கள் அதாவது மனித உயிர் சேதங்கள் அதிகம் ஏற்படவில்லை. ஏனென்றால் இதுபோல் காட்டுத்தீ வருடம் இந்த அமெரிக்காவில் சில மாகாணங்களில் ஏற்படுவது வழக்கம்.
அதுபோல இந்த வருடமும் வருகிறது என்று தெரிந்தவுடன் அது மிக ஆக்ரோஷமாக இருக்கிறது என்பதை கண்டவுடன் மக்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். மக்கள் அடர்த்தி குறைந்த மக்களை இங்கு வசிக்குவதனால் ஈஸியாக வெளியேறிவிட்டார்கள். ஆனால் இதுவே நமது நாடுகளில் மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள இடமாக இருந்தால் நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அதுபோல விலங்கினங்கள், பறவையினங்கள் நிறைய இங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் அக்கம்பக்கத்து நாடுகளின் மாகாணங்களும் இதற்கு உதவி புரிவதற்காக விரைந்துள்ளார்கள். அவர்களும் தங்களால் முடிந்தவரை தீ பரவாமல் இருப்பதற்காக இரசாயன பொடிகளை தூவிவிடுகிறார்கள். மேலும் இந்த நிலைமை தொடராமல் இருப்பதற்கு நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். மற்ற வழிகளில் உதவி செய்ய முடிபவர்கள் உதவி செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான். இந்த நிலைமை சீராக வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கனத்த இதயத்துடன் விடைபெறுகின்றோம். பாய்.